இனோவா கிறிஸ்டோ காரோட விற்பனையை டொயோட்டா நிறுத்த போகுது. 7 பேர் பயணம் செய்யணும்னாவே எல்லாரோட முதல் சாய்ஸாவும் இனோவா கிறிஸ்டா தான் இருந்து வந்துச்சு. இப்ப அந்த காரோட விற்பனையை டொயோட்டா நிறுத்துறதை தொடர்ந்து ஒரு சகாப்தம் முடிவுக்கு வருதுன்னே நம்ம சொல்லலாம். அப்படின்னா இனோவா கார் இனிமே வாங்கவே முடியாதா அப்படின்னு கேட்டா அப்படிதான் இல்ல. டீசல் இன்ஜினோட விற்பனையில இருக்க கிறிஸ்டாவோட விற்பனையை மட்டும்தான் டொயோட்டா நிறுத்த போகுது. இனோவா ஹைக்ராஸ்னு இன்னொரு மாடல் விற்பனையில இருக்கு. அதுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஏன் இந்த காரோட விற்பனையை டொயோட்டா நிறுத்துது? வேற என்ன மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் தான். 2020 BS6 அறிமுகப்படுத்தப்பட்டப்போ நிறைய கார்கள் அப்புறம் பைக்குகளை புதிய விதிமுறைக்கு ஏற்ப அப்டேட் செய்ய முடியாம நிறைய ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் அதோட விற்பனையை நிறுத்துச்சு. அதே போல அடுத்து வர மாசு கட்டுப்பாடு விதிமுறைகளுக்கு இனோவா கிறிஸ்டாவோட டீசல் இன்ஜின் தாக்கு பிடிக்குமா தெரியாது. அதனாலதான் இந்த காரோட விற்பனையை இந்தியாவில் நிறுத்த டொயோட்டா முடிவு பண்ணிருக்கு. ஏற்கனவே 2025லயே இந்த காரோட விற்பனையை நிறுத்த டொயோட்டா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருந்தனால உடனடியா நிறுத்தாம அந்த பிளான் ஒரு 2 வருஷத்துக்கு தள்ளி போட்டாங்க. அதனால 2027 வரைக்கும் இந்த காரை விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொயோட்டா முடிவு பண்ணாங்க. 2027 BS7 மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இந்தியாவில் அமலுக்கு வரப்போகுது. அதனால இதுக்கு மேல இந்த காரோட விற்பனையை டொயோட்டாவால தொடர முடியாது. இந்த இனோவா கிறிஸ்டா காரை அதிக அளவுல கேப் பயன்பாட்டுக்காக தான் வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டு பயன்பாட்டுக்கு அப்படின்னா வாடிக்கையாளர்களோட முதல் சாய்ஸா இனோவா ஹைக்ராஸ் தான் இருந்து வருது. கிறிஸ்டாவை விட அதிக வசதிகளோட இன்னும் கொஞ்சம் பிரீமியமான 7 சீட்டர் காரா ஹைக்ராஸ் இருக்கு. ஹைக்ராஸ் MPVல பெட்ரோல் அப்புறம் ஹைபிரிட் பவர் ட்ரெயின் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு வரதுனால அதோட விற்பனைக்கு இப்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்ல. டீசல் MPV பிரிவுல இனோவா கிறிஸ்டா கூட போட்டி போடுற அளவுக்கு வேற எந்த காரும் விற்பனையில இல்ல. மஹிந்திரா, டாடா கிட்ட 7 சீட்டர் டீசல் கார்கள் இருக்கு அப்படின்னாலும் இனோவா கிறிஸ்டா அளவுக்கு வாடிக்கையாளர்கள்ட்ட ரொம்ப பிரபலமான வாடிக்கையாளர்கள் ரொம்ப விரும்புகிற ஒரு காரா அதெல்லாம் இல்ல. இந்த இனோவா கிறிஸ்டா விட்டுட்டு போற வெற்றிடத்தை நிரப்ப புது டீசல் MPV கார்களை போட்டியாளர்கள் கொண்டு வர பிளான் பண்ணலாம். ஆனா புது மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு ஏற்ப இயங்குற அதே நேரம் வாடிக்கையாளர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க ஒரு காரை அந்த நிறுவனங்கள் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா சந்தேகம் தான். இனி வர்ற காலத்துல பெட்ரோல் அல்லது ஹைபிரிட் 7 சீட்டர் MPVக்களை தான் அதிகம் நம்ம பார்க்க முடியும். டீசல் கார்களோட பயன்பாடு விற்பனையும் இனி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே தான் வரப்போகுது. ஏற்கனவே குறைஞ்சிட்டே தான் வருது. இந்த இனோவா கிறிஸ்டாவோட விற்பனை நிறுத்தம் அதை இன்னும் முகத்தில் அறையிற மாதிரி நமக்கு சொல்லுது. இது போல சுவாரஸ்யமான தெரிஞ்சுக்க வேண்டிய ஆட்டோமொபைல் நியூஸ் உங்க ஃபிங்கர் டிப்ல வச்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.